Hi friends, வணக்கம். This is Iros A to Z. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது மில்க் ஆப்பிள், மில்க் ஃப்ரூட் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஸ்டார் ஆப்பிள் பழத்தோட டேஸ்ட் ரிவ்யூ பத்தி தான். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நம்ம தோட்டத்துல நம்ம தரையில வச்சிருக்கிற இந்த மில்க் ஆப்பிள் ட்ரீ. இது வந்து நம்ம பிளான்டேஷன் பண்ணி ஒரு 2.5 வருஷம் தாண்டிடுச்சு. இப்போ நல்லா ஒரு 20 அடிக்கு மேல போயிடுச்சு. இந்த வருஷம் நல்லா ஃபர்ஸ்ட் ஈல்டு வந்து இந்த வருஷம் தான் ஸ்டார்ட் ஆயிருக்குது. இந்த பழத்தை வந்து இன்னைக்கு நம்ம பறிச்சுக்கலாம். இந்த பழம் வந்து ஆக்சுவலா பூவுல இருந்து பழமா மாறி மரத்திலே பழுக்க விட்டு அதுக்கப்புறம் நம்ம பறிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 மாசத்துக்கு மேல ஆகுது. ஸோ மரத்திலே பழுத்ததுக்கு அப்புறம் நம்ம பறிச்சு சாப்பிட்டா இதோட ரியல் டேஸ்ட் தெரியும். ஆக்சுவலா நிறைய கமெண்ட்ஸ்ல பார்க்கும்போது இது வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க இட்ஸ் எ மோஸ்ட் அண்டர் ரேட்டட் ஃப்ரூட் அப்படின்னு. அது உண்மையிலே நிஜம் தான். அதே மாதிரி சில பேர் வந்து இது அபியூட இது வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சில நண்பர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. ஓரளவுக்கு பார்க்கும்போது இது வந்து மரத்திலே பழுக்க விட்டு நம்ம சாப்பிடும்போது இந்த விஷயங்கள் எல்லாமே உண்மைதான். ஸோ இந்த பழத்தோட டேஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஸ்கின் நம்ம சாப்பிட முடியாது. இது வந்து பக்கா டிராபிக்கல் ட்ரீ தான். நம்ம கிளைமேட்டுக்கு ரொம்பவே நல்லா வரக்கூடியது. உள்ள இருக்க பல்ப் பாத்தீங்கன்னா அந்த விதையை சுத்தி இருக்கிற அந்த சதை பகுதி வந்து ஒரு சுவையா இருக்கும். அப்புறம் நம்ம ஸ்பூன் போட்டு அப்படியே எடுத்து சாப்பிடுற மாதிரி தான் இருக்கும். இந்த தோலை ஒட்டிட்டு இருக்க சதை பகுதியும் ஒரு சுவையா இருக்கக்கூடியதுதான். இந்த சுவை எப்படி இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இளநீர்ல வந்து நொங்க ஊற போட்டு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி எக்ஸலண்டா இருக்குது. நடுநடுவில் லோங்கான் லிச்சி பிளேவர் இதெல்லாமே கூட மிக்சடா வருது. மொத்தத்துல நிஜமாவே இது ஒரு மோஸ்ட் அண்டர் ரேட்டட் ஃப்ரூட் தான். இந்த பழம் உங்க கலெக்ஷன்ல இல்ல அப்படின்னா கண்டிப்பா நீங்க உங்க தோட்டத்துல வாங்கி வைங்க, தொட்டிலையும் வளர்க்க முடியும். அண்ட் தேங்க்யூ so much for watching this video. Have a wonderful gardening experience. Bye bye friends. Thank you.